மனிதர்கள் எவ்வளவு பரிதாபத்திற்குரிய நிலையில் இருக்கிறாங்க என்பதை குறித்து வேதாகமம் அநேக முறை எடுத்து காட்டுகிறது என்று ஜனங்கள் பொதுவாக கணிப்பதுண்டு. அது உண்மைதான். இந்த தலைப்பை பற்றிய வேதாகம சொற்கள் நவீன ஜனங்களுக்கு வித்தியாசமாய் இருக்குது என்பதும் உண்மைதான். பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது. ஆக மனிதர்களுடைய நிலைமை பற்றிய வேதாகமத்தினுடைய கருத்து அதிகமா புறக்கணிக்கப்படுது, இல்லைனா பழசானதா பின்தங்கியதா கருதப்படுது. இது உண்மையாவே துரதிர்ஷ்டமானது. ஏன்னா இந்த வார்த்தைகள் மூலம் வேதாகம ஆசிரியர்கள் மனித இயல்பின் ஆழமான ஆய்வுகளை நமக்கு வழங்குறாங்க. பாவம் என்பது தார்மீக தோல்வியை குறிக்குது. அப்புறம் மீறுதல் என்பது மற்றவர்களுடனான நம்பிக்கைய நாம எப்படி உடைக்கிறோம் என்பதை விவரிக்கிறது. அப்புறம் அக்கிரமம், இந்த வார்த்தைய இப்ப யாரும் பயன்படுத்துறது இல்ல. ஆக இது எல்லாம் என்னது? வேதாகம மொழிபெயர்ப்புகள்ல அக்கிரமம் என்பது எபிரேய வார்த்தையான அவான் என்ற வார்த்தையின் ஒரு விதமான மொழிபெயர்ப்பாகும். இதுக்கு துன்மார்க்கம், குற்றம், இல்லைனா பாவம் என்ற வார்த்தைகளும் கொடுக்கப்படுது. அப்போ நல்லா பார்த்தா அவான் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? அவான் என்ற வார்த்தை அவா என்ற எபிரேய வினைச்சொல்லோடு தொடர்புடையது. வளைந்திருப்பது அல்லது சீரற்று இருப்பது என்று அர்த்தம் கொள்ளும். சங்கீதம் 38 சங்கீதக்காரன் தன்னுடைய முதுகு அவான்னு சொல்றாரு. அதாவது வலியால் வளைந்திருப்பதாக அர்த்தம். இல்லைனா புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நேராக இல்லாத ஒரு பாதை அவா ஆகும். அதாவது அது தாறுமாறாகவும் சீரற்றதாகவும் இருக்கும். இப்போ இந்த சீரற்ற உருவம் வேதாகம ஆசிரியர்களுக்கு ஜனங்களின் நடத்தையை பற்றி பேச ஒரு சக்தி வாய்ந்த உருவகத்தை கொடுக்குது. எரேமியா இப்படியாக்க சொல்கிறார்: இஸ்ரவேல் தேவனோடு செய்த உடன்படிக்கையை மீறுவதன் மூலமும் விக்கிரகங்களுக்கு மேல விசுவாசம் வைக்கிறதுனாலும் தங்களுடைய வழிய அவா செய்ததாக சொல்றாரு. இல்லைனா யோபு புத்தகத்துல தார்மீக ரீதியா தோல்வியடைந்த ஒரு மனுஷன் சரியான காரியங்களுக்கு சீரற்று, அதாவது அவாவாக இருப்பார். 2 சந்தர்ப்பங்களிலும் நாம பார்த்தா சமமா சீரா இருக்க வேண்டிய ஒன்று உங்க விருப்பங்கள் இல்லைனா உங்க மனசாட்சியின் காரணமாக வடிவம் இல்லாம வளைந்து சிதைந்து விட்டது. வேதாகமத்துல அவான் என்பது எல்லா வகையான குறுக்கு நடத்தைகளையும் குறிக்கிறது. பொய், கொலை, விபச்சாரம் உள்ளிட்ட 10 கட்டளைகளில் சொல்லி இருக்கிற காரியங்கள். ஏசாயா 59வது அதிகாரத்துல ஏழைகளுக்கு செய்யப்பட்ட அநீதியை புறக்கணித்த இஸ்ரவேலின் தலைவர்களுடைய ஊழலை அவான் என்று சொல்லி விவரிக்கிறது. தீர்க்கதரிசி ஞானமா ஒரு பக்கத்தை மாற்றி அமைக்கிறார். நம்மிடம் நிறைய அவான் இருக்கிறது, அதாவது பயங்கரமான கோணல்கள். நேர்மை என்பதே நம்முடைய பட்டணத்திற்கு உள்ள வர முடியாத அளவுக்கு கோணல் காணப்படுகிறது. எருசலேம்ல காரியங்கள் ரொம்ப தார்மீக ரீதியா சிதைக்கப்பட்டுச்சு. கோணல்கள் நேராக இருப்பது போல ஏற்றுக்கொள்ளப்படுது. அவான் என்ற வார்த்தையினுடைய இன்னொரு ஆச்சரியமூட்டும் விஷயம் என்னன்னா, அது சிதைந்த நடத்தையை மட்டுமல்ல, புண்படுத்தப்பட்ட மக்கள், உடைந்த உறவுகள், பழிவாங்கும் சுழற்சிகள் மற்றும் பதிலடி கொடுப்பதையும் விவரிக்கிறது. தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற வேதாகம சொல்லில் இந்த யோசனையை நீங்க பாப்பீங்க. இது எபிரேய வேதாகமத்துல ஒருவரின் அவானை அவர்கள் மீது பார்ப்பது என்பதாகும். அதாவது அவர்களுடைய கோணலான தேர்வுகளின் விளைவுகளின் மேல் அவர்களை உட்கார வைக்கிறது. மற்ற தேசங்களை அழிக்கும் பாபிலோனியர்களை பற்றி எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது இதுதான். ஒரு நாள் அந்த தேசங்கள் பதிலுக்கு அவர்களை அழித்துவிடும். அதனால் பாபிலோன் மேல் வரும் தெய்வீக தண்டனையினால் அவர்கள் உருவாக்கின சொந்த சிதைந்த உலகில் வாழ வேண்டியிருக்கும். இதுதான் மனிதனின் அவானுக்கு தேவனுடைய பதில் என்று வேதாகம ஆசிரியர்கள் பேசும் முக்கியமான ஒன்று. மனிதர்களின் தெரிந்தெடுப்பினால் வரும் விளைவுகளை அவர்களை அனுபவிக்க அனுமதிப்பதாகும். உங்கள் அக்கிரமத்தை சுமக்கிறது, இல்லைனா எபிரேய மொழியில் உங்கள் அவானை சுமப்பது என்ற பொதுவான வேதாகம சொற்றொடரின் பொருள் இதுதான். மனிதர்கள் தங்களுடைய தவறான முடிவுகளின் விளைவுகளை சுமக்கும் கணத்தை தேவன் கொடுக்கிறார். ஆனா வேதாகமத்துல இருக்கிற அவானுக்கு தேவன் பதிலளிக்கும் ஒரே வழி இது இல்ல. தவறு செய்தவர்களுடைய அவானை தாராள மனப்பான்மையுடன் சுமக்கவும் அவர் முன்வருகிறார். இன்னும் உண்மையா பார்த்தோம்னா அவானை சுமந்து போகிறது என்பது தேவனுடைய மன்னிப்புக்கான மிகவும் பொதுவான எபிரேய வார்த்தையாகும். சங்கீதம் 32 நான் என் அக்கிரமத்தை மறையாமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. இதை நீங்க நிறுத்தி யோசிச்சா உண்மையாகவே அதிர்ச்சியாக இருக்கும். மனிதர்களுடைய அவானுக்கு பொறுப்பேற்று தேவன் அவர்களை மன்னிக்கிறார். இந்த யோசனை ஏசாயா புத்தகத்துல ஒரு உச்சத்துக்கு வருது. அங்கு தேவன் ஊழியக்காரர் என்று அழைக்கப்படும் ஒரு நபரை நியமிக்கிறார். பலருடைய அவானை சுமந்து அதை நசுக்க அனுமதிப்பதன் மூலம் தேவனுடைய மன்னிக்கும் அன்பை அவர் உருவகப்படுத்துவார். இந்த ஊழியக்காரர் மனித குலத்தினுடைய ஒழுங்கின்மையை உறிந்து அது அவரை மூழ்கடி
சாகடிக்க ஒப்பு கொடுப்பார். ஆனா அது முடிவு இல்ல. இந்த ஊழியக்காரர் மரணத்தினுடைய மறுபக்கத்தில் உயிரோடும் நன்றாகவும் வெளிப்படுவார் மற்றும் அவர் தன் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ்தலர்கள் இந்த யோசனைகளை கிரேக்க வார்த்தையான அனோமியாவை பயன்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்றாங்க. இது ஒரே விதமான பொருளை கொண்டது. அப்போஸ்தலன் பவுல் அந்த ஊழியர் இயேசு என்று அடையாளம் காட்டினார். மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் சொல்றாரு. ஆக முழு வேதாகம சரித்திரமும் தவறு செய்யும் மனிதர்களையும் நாம் உருவாக்கிய திரிக்கப்பட்ட உலகத்தையும் எடுத்து எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பத்தை பற்றியது. இயேசுவின் மூலம் தேவன் நம்மை மீண்டும் முழு மனிதர்களாக மாறி தேவனோடும் மனிதரோடும் நேர்மையா நடக்கக்கூடியவர்களா மாற நம்மை அழைக்கிறார். அக்கிரமத்திற்கான வேதாகம வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள சரித்திரம் இதுதான்.